நீங்கள் எந்த ஜெனரேஷன்? 1883 முதல் 2069 வரை மனிதர்களின் தலைமுறை வரலாறு. கிளாரிட்டி இஸ் கீ. நண்பர்களே, ஒரு கேள்வி. ஏன் ஒருவரை பாடி பூமர்ஸ் என்று அழைக்கிறார்கள்? ஏன் ஒருவரை மில்லினியல் என்று சொல்கிறார்கள்? ஏன் இன்றைய குழந்தைகள் ஜெனரேஷன் ஆல்பா என்று அழைக்கப்படுகிறார்கள்? இது வெறும் பெயரா? இல்லை. ஒவ்வொரு பெயருக்கும் பின்னால் ஒரு போர் இருக்கிறது, ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, ஒரு தொழில்நுட்ப புரட்சி இருக்கிறது, ஒரு புதிய வாழ்க்கை முறை இருக்கிறது. இன்று 1883 முதல் 2069 வரை மனிதர்களின் தலைமுறை பயணத்தை ஒரு கதையாக பார்க்கலாம். 1883 முதல் 1900 வரை லாஸ்ட் ஜெனரேஷன், இழந்த தலைமுறை. ஒரு உலகத்தை கற்பனை செய்யுங்கள். மின்சாரம் எல்லா வீடுகளிலும் இல்லை, கார்கள் அரிது, மக்கள் விவசாயத்தையும் தொழிற்சாலைகளையும் நம்பி வாழ்ந்தனர். அந்த வாழ்க்கையில் திடீரென்று உலகப் போர் சிதைத்தது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் போருக்கு சென்றார்கள், பலர் திரும்பவே இல்லை. திரும்பியவர்களும் மனதளவில் மாறி போயிருந்தார்கள். அதனால்தான் இந்த தலைமுறைக்கு லாஸ்ட் ஜெனரேஷன், அதாவது ஒரு தலைமுறையே தொலைந்து போனது என்று பெயர் வந்தது. 1901 முதல் 1927 வரை கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன். இந்த தலைமுறை மீண்டும் உலகத்தை கட்டி எழுப்பியது. பெரும் பொருளாதார மந்த நிலை, இரண்டாம் உலகப் போர், இரண்டையும் எதிர்கொண்டார்கள். தியாகம், ஒழுக்கம், கடின உழைப்பு, இதனால் இவர்களை உலகம் த கிரேட் ஜெனரேஷன் என்று அழைத்தது. 1928 முதல் 1945 வரை த சைலண்ட் ஜெனரேஷன் என்று அழைக்கப்பட்டது. இவர்கள் சண்டையை விரும்பவில்லை, அதிகமாகவும் பேசவும் இல்லை. வேலை, குடும்பம், ஒழுக்கம், அதுவே வாழ்க்கை. அதனால் சைலண்ட் ஜெனரேஷன் என்று பெயர் வந்தது. 1946 முதல் 1964 வரை பாடி பூமர்ஸ். போர் முடிந்தது, உலகம் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தது, திருமணங்கள் அதிகமானது, குழந்தைகள் அதிகமாக பிறந்தார்கள். வரலாற்றிலேயே மிகப்பெரிய பேபி பூம்ஸ், அதனால் பேபி பூமர்ஸ் என்று பெயர் வந்தது. 1965 முதல் 1980 ஜெனரேஷன் எக்ஸ். இந்த தலைமுறை இரண்டு உலகங்களையும் பார்த்தது. ஒரு பக்கம் டைப்ரைட்டர், மறுபக்கம் கணினி. ஒரு பக்கம் கடிதம், மறுபக்கம் இமெயில். பழைய உலகத்துக்கும் புதிய உலகத்திற்கும் இவர்கள் பாலமாக இருந்தார்கள். 1981 முதல் 1996 வரை மில்லினியல்ஸ். இவர்கள் இன்டர்நெட்டுடன் வளர்ந்தவர்கள். முதல் மொபைல், முதல் கூகுள், முதல் ஃபேஸ்புக், எல்லாமே இவர்களோடு வளர்ந்தது. டிஜிட்டல் உலகத்தை உருவாக்கிய தலைமுறை. 1997 முதல் 2012 வரை ஜெனரேஷன் Z. இவர்கள் இன்டர்நெட்டை கற்றுக்கொள்ளவில்லை, இன்டர்நெட்டுக்குள்ளேயே பிறந்தவர்கள். ஸ்மார்ட் போன், யூடியூப், இன்ஸ்டாகிராம், AI இவை எல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பகுதி. வேகம், மாற்றம், அடாப்ட் செய்வது இவர்களின் பலம். 2013 முதல் 2024 வரை ஜெனரேஷன் ஆல்பா. இவர்கள் டேப்லெட்டை விளையாட்டு பொருளாக பயன்படுத்துகிறார்கள், ஏஐயுடன் பேசுகிறார்கள். பள்ளிக்கூடம் கூட டிஜிட்டலாக மாறிவிட்டது. உலகம் வேகமாக மாறுகிறது. அதனுடன் பிறந்த முதல் தலைமுறை. 2025 முதல் 2039 வரை ஜெனரேஷன் பீட்டா. இந்த தலைமுறையை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏஐ, ரோபோட்டுகள், ஸ்மார்ட் சிட்டிஸ் இவை சாதாரணமான விஷயங்களாக இருக்கும். இந்த பெயர் எதிர்காலத்தை கணித்து முன்மொழிக்கப்பட்டது. 2040 முதல் 2054 வரை ஜெனரேஷன் கேமா. இவர்கள் வாழும் உலகம் எப்படி இருக்கும்? ஏஐ ஆசிரியர்களா, ரோபோ மருத்துவர்களா, அல்லது மனிதர்களின் ஏஐயும் இணைந்து வாழும் புதிய உலகமா? அதை காலம்தான் சொல்லும். 2055 முதல் 2069 வரை ஜெனரேஷன் டெல்டா. இந்த தலைமுறையை பற்றி இன்று நம்மால் கணிக்க மட்டும் முடியும். ஆனால் ஒவ்வொரு தலைமுறையும் முந்தைய தலைமுறையில் அனுபவத்தின் மீது கட்டப்படுகிறது. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
ஜெனரேஷன் என்பது வயதை பிரிப்பதற்காக பெயர் மட்டுமல்ல. ஒரு தலைமுறை என்ன சிந்தித்தது, என்ன கற்றுக்கொண்டது, என்ன சவால்களை சந்தித்தது, எப்படி உலகத்தை மாற்றியது, அதற்கான வரலாற்றை அடையாளம்தான் இந்த பெயர்கள். அப்படியானால் நீங்கள் எந்த ஜெனரேஷன்? கமெண்டில் சொல்லுங்கள். ஏனென்றால் ஒரு மனிதனை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் அவர் வாழ்ந்த காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திங்க் கிளியர்லி, லேர்ன் டீப்லி, grow daily. This is Clarity is Key.